இது ரொம்ப பெரிய காரியமா எடுக்காதைக்கு விட்டு போறதுனால எத்தனை பெண்கள் இதனால சஃபர் பண்றாங்கிறது அந்த பொங்கலுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்போ இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்ததுல ஐ எம் வெரி ஹாப்பி to present this topic today. And being a gynecologist, having working in Kerala services for 30 years, I've seen umpteen number of girls suffering from the improper menstrual hygiene in their later life. And today, I am not going to tell you all about this pads and how to clean the pads, how to clean the cloths, and what is all the materials that are being used for the menstrual hygiene. But I would like to touch upon a little bit on what are the consequences if you are not properly maintaining your menstrual hygiene during your adolescent period. That is the most important period when we are supposed to have the menstruation, and it is a new event for most of the adolescents, and how they are going to proceed with that. That is what we would like to meet. And of course, I know that menstrual hygiene program has been taken up in a very long way by the organization concerned, and I'm very happy that they are doing a very good work. And okay, I think in the long run, the sufferings of the women from improper menstrual hygiene will come down. இப்ப என்னுடைய இந்த இதை பார்த்தீங்கன்னா கூட மாதவிலக்கின் போதுள்ள சுகாதாரமும் பெண்களின் ஆரோக்கியமும் அதையாக்க நான் பேசுறேன். இந்த சுகாதாரம் தான் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அப்கோர்ஸ் ப்ராப்பரா நீங்க பேட்ஸ் உபயோகிங்க, நீங்க கிளாத்ஸ் உபயோகிங்க, எப்படி அதை உபயோகிக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். என்னாலும் நான் அதை டச் பண்ணிட்டு அதோட கான்சிக்வன்சஸ் சொல்றேன். என்னதுனால இன்னைக்கு 28/5க்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம்னு நம்ம ஒண்ணு நம்ம கவனமா பாத்துக்கணும். ஏன் 28/5, ஏன் மற்ற நாளைக்கு பண்றது இல்லை? ஆனா இன்னைக்கு 29 ஆயிடுச்சு. ஆனா 28/5ங்கிறது இந்த சாதாரணமா அந்த மாசமுறை அந்த மாதவிலக்கு என்பது 28 நாள் இடைவேளை விட்டு வரும் கணக்கு நார்மலா. அப்புறம் இந்த இருக்கிற மாதவிலக்கு வந்த பிற்பாடு 5 நாளைக்கு இந்த ரத்தப்போக்கு இருக்கும். நார்மலா 5 நாள் வரைக்கும் இருக்கலாம் கணக்கு. அப்ப அதனால 28/5 எப்பொழுது நினைவுபடுத்துறதுக்கு வேண்டித்தான் இந்த 28/5 அன்னைக்கு நம்ம மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ரோக்ராமா கொண்டாடுறாங்க வேர்ல்டு ஓவர். அப்போ 5th month and 28th day. ஆனா நார்மலா சில பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் எல்லாம் தள்ளி போகலாம் இல்லையா? 28ஆம் நாளைக்கு தான் வரணும்னு இல்லை, அது 29 நாளைக்கு கூட ஆகலாம். அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் இன்னைக்குன்னு வச்சிருக்காங்க போறதுக்கு. ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, பரவாயில்ல. அப்ப அதனால அது சிலப்போ தள்ளி போலாங்கிறத காணிக்கிறதுக்கு கூட ஆயிருக்கிறோம். இன்னைக்கு 29ஆம் தேதி நம்ம இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அப்போ மகப்பேறு என்ன? மகப்பேறுங்கிறது பெண்களுக்கு கடவுள் நல்கியிருக்க ஒரு வரப்பிரசாதமாக்கும். வேற யாருக்காவது இருக்கா? இல்ல. மகப்பேறுங்கிறது பெண்களுக்கு கடவுள் நல்கிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். அதாவது அப்போ இந்த மாதவிடாய் தொடங்கி விட்டால் என்ன அர்த்தம்? அதாவது பொண்ணு பூ பெய்து விட்டால், மாதமுறை வந்து விட்டது, ப்ளீடிங் ஆயிடுத்து, அந்த கேர்ள்ஸுக்கு 10 வயசு 11 வயசு 12 வயசுல எல்லாம் அவளுக்கு மாதவிட வந்தாச்சு சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா, பெண் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதாகவும், ஒரு பெண்ணுக்கு 17, 12, 11 வயசுல மாதவிடாய் வந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் நாங்க புரிஞ்சு வச்சுக்கிறோம்னாக்கா, உறுப்புகள் அந்த உறுப்புகள் எல்லாம், அதாவது பிரசவம் நடத்தக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நார்மலா டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பெண் உறுப்புகள் எல்லாம் பிரசவத்துக்கு தயாராகி விட்டது என்றுதான் இந்த மாதவிடாய் வர்றதுக்கு அர்த்தம். ஆனா இந்த மாதவிலக்கின் போது ஆரோக்கியமா இருப்பது என்பது எல்லா பெண்களின் உரிமையும் ஆகும். அதாவது நம்ம ரைட், இட் இஸ் த ரைட் ஆஃப் எவ்ரி உமன் டு ஹாவ் எ ப்ராப்பர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். அது ஒரு பொம்பளையோட உரிமை என்று வேணா சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு பெண்ணின் உரிமையாக்க மாதமுறை போது ஆரோக்கியமாக இருப்பதுங்கிறது. ஆனா நம்ம அந்த பொண்ணுக்கு இந்த மாதவிட வரும்போது நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? நம்ம அதை பாகுபாடோட பார்க்கிறோம், நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம். நம்ம அந்த பொம்பளைகளுக்கு மாதவிட வந்தாச்சு சில கல்ச்சர்ல எல்லாம் ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க அந்த 3 நாளைக்கு. ஆனா அது அதை ஸ்டிக்மா போல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மாதவிட வந்துடுச்சு, அதை மாற்றி வை, வீட்டுல இருந்து தள்ளி வை, ஒதுக்கி வை இதெல்லாம் சொல்றாங்க. அது போல விளக்கம் செப்பரேட் பண்ணி வைக்கிறோம், அது ஒரு ஸ்டிக்மா போல பாத்துக்கிறோம். அது பொண்ணு மாதவிடா இருக்கிற பொண்ணுனால தீட்டுன்னு, அது பேர் வேற தீட்டுன்னு சொல்றோம். அப்ப அதை தள்ளி 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வராதிக்கு இருப்பாங்க. சில கிராமத்துல எல்லாம் பிரத்யேகமா குடில் போல வச்சுட்டு அங்க போய் இருக்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு வேறுபாடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது
பொண்ணோடு மாதவிலக்குங்க என்னது, பொண்ணு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்கிறதுடைய ஒரு அறிகுறியாக்கம் மாதவிலக்கு என்பது. இந்த மாதவிலக்கை நமது சமூகம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருவருப்பா பார்க்குது, அது விலக்கப்பட்டதாக பார்க்குது, ஒரு தீட்டுள்ள காலமாக நம்ம பார்க்கறோம். நம்மளோட சமூகம் பார்க்கறது அப்படித்தான் பார்க்கறது. இப்ப எவ்வளவுதான் ப்ரோக்ரஸ் வந்தாலும், இது 2021 ஆனாலும் கூட இன்னமும் நிறைய ஆர்த்தடாக்ஸ் வீட்ல எல்லாம் எப்பவும் கொஞ்சம் தான் பாக்குறாங்க. அவங்க அதை பிரத்யேகமா தான் பாக்குறாங்க, அவங்க ஸ்டிக்மாவோடு தான் பாக்குறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணத்தான் செய்யறாங்க, செப்பரேட் பண்ணத்தான் செய்யறாங்க. இது என்னத்தினால? இது எல்லா இடத்துலயுமே இருக்கா? இல்ல. ஏன்னா கொஞ்சம் நல்ல எஜுகேட்டட் கம்யூனிட்டி, கொஞ்சம் பெரிய இடத்துல எல்லாம், சிட்டில மெட்ரோஸ்ல எல்லாம் வந்தாச்சுன்னா இதெல்லாம் அப்படிவே பெருசா பாக்குறது இல்லை. ஆனா இது எங்க பாக்குறீங்கன்னு கேட்டேனாக்கா, இந்த வறுமை இருக்கிற இடத்துல பாக்குறாங்க. அதாக்கும் பிரச்சனை. இடத்துல பாக்குறாங்க. இந்த பாலின சமத்துவங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்லுவாங்க. இந்த பாலின சமத்துவம் நம்ம எல்லா இடத்துலயும் இல்லைங்க. நம்ம சொல்றோம் பாலின சமத்துவம் சொல்றோம், இல்லை சொல்லல. ஆனா அது எல்லா இடத்துலயும் இருக்கா பார்த்தாக்கா எல்லா இடத்துலயும் இல்லை. ஆனா நம்ம சொல்லும் போது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிப்போம், எல்லா இடத்துலயும் நிறைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுவோம். ஆனா நடைமுறையில பார்க்கும்போது அப்படி இருக்கான்னு கேட்டா இன்னும் டவுட் தான். அப்போ எல்லாமே சரியான மாதவிலக்குள்ள ஆரோக்கியம் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு தடையாகத்தான் இருக்கிறது. இந்தியால எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 130, 140 கோடி, 130 கோடிக்கு மேல ஆயாச்சு. வருஷம் 3.5 கோடி கூடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த இந்தியா பாப்புலேஷன்ல 40 கோடி பெண்கள் மாதவிடாய் நடக்கும் வயதுக்கு உட்பட்டவராக இருக்கிறாங்க. அதாவது 15 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள, அதாவது 10-12 வயசுல இருந்து 40, 25 வருஷம். 12ல தொடங்கினா 25 வருஷம், 10ல தொடங்கினா 45 வயசு. அதாவது 15 நார்மலா சொல்றது 25 வருஷம். அந்த காலத்துல எல்லாம் 15 வயசுல தொடங்கும், 40 வயசுல நிற்கும். அப்ப 25 வருஷம் தான் மாதவிடாயோட பீரியடு. ஆனா இந்த காலத்துல என்னாச்சுன்னா 8 வயசுல தொடங்குது, 9 வயசுல தொடங்கும், சொல்ல முடியறது இல்லை எப்ப மாதவிடாய் தொடங்குன்னுட்டு. ஆனா நார்மலா ஆவரேஜா எப்ப தொடங்கினாலும் அது 25 வருஷம் தான் இருக்கும். 400 மாதவிடாய் தான் இருக்கும். அதனால 10 வயசுல தொடங்கினா அந்த பொண்ணுக்கு 35 வயசுல என்ன வரும். அப்போ இதுல 45 விழுக்காடு பெண்கள் தான் மாதவிடாய்க்கு சானிட்டரி பேடை பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியலையா? அந்த கோயம்புத்தூர்ல அருளானந்த முருகனால எங்க போட்டோம் கணக்கு பார்த்தோன்னே இந்தியாவில எத்தனை கோடி பொங்கல் இருக்கா, நான் அந்த சானிட்டரி பேடை உண்டாக்கினா எத்தனை கோடி வித்து போகும், இதெல்லாம் எத்தனை கோடி அதுக்கு உங்களுக்கு உபயோகமான பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெண்கள்ல இப்பவும் கூட சானிட்டரி பேட் உபயோகிக்கிற பெண்கள் 45 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. இது ஏன் கேட்டீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லை, கலாச்சார நம்பிக்கைகள், சோசியல் கல்ச்சரல் பிலீஃப், பின்ன இதெல்லாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துக்கு சரியாக ஆரோக்கியத்தை காப்பதற்கான வழிமுறைகளை செய்யாமல் தடுத்து விட்டது. Majority of women are not in a condition to take care of menstruation in a hygienic manner or impaired. இதெல்லாம் காரணம் கேட்டா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இவங்களுக்கு மாதம் முறையில ஹைஜீனா வைக்கிறது ஏன் முடியறது இல்லை? நம்ம எல்லாம் சிட்டியில இருக்கப்பட்டவங்க, பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கப்பட்டதெல்லாம் கேட்கும்போது என்ன பெரிய காரியம் அப்படி வந்து. ஆனா நடைமுறையில பார்க்கும்போது எங்க கிராமத்துக்கெல்லாம் போனோம்னா, இந்தியால நான் நேஷனல் ட்ரைனர் ஆக்கும் கேரளா, இந்தியால நிறைய வில்லேஜஸுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். நார்த் இந்தியால எல்லாம் ரொம்ப இன்னும் அதே காலத்தான் இருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது பார்க்கணும்னா, நீங்க நார்த் இந்தியால ஏதாவது கிராமத்துக்கு போனா போறோம், வேற எங்கேயுமே போண்டாம், கதை வந்து வாசிக்கண்டாம், எங்களோட ஸ்பீச் கேட்கனாலே அங்க போனாலே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். அது போல இது வந்து என்ன விசாரிக்கிறாங்க, மாதவிடாய் என்பது ஒரு ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெண்கள் தப்பாக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்படித்தான் நிறைய இடத்துல இருக்குது. அப்ப மெஜாரிட்டி women are not in a condition to take care of their menstruation in a hygienic manner or are impaired by it, and menstruation is supposed to be invisible and silent. அத யாருக்குமே தெரியாதக்கு பத்திரமா வச்சுக்கணும், யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்களுக்கு என்ன, மாதவிலக்கை பத்தி நிறைய பெரிய கிளாஸ் வந்து எடுக்க போறது இல்லை. அதுல அனாட்டமி என்ன, அதோட கர்ப்பம் எப்படி இருக்கும், சினைப்பை எப்படி இருக்கும், முட்டை எப்படி வரும், அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் கிளாஸ் எடுத்து இருப்பாங்க. ஆனாலும் இந்த மாதவிலக்கை பத்தி பேசும்போது அதையும் கூட 1-2 ஸ்லைட்ல சொல்றதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த பெண்களுக்கு 10 to 16 வயதுக்குள் பெண்ணுறுப்பில் முதலாக இரத்த கசிவு ஏற்படும். மாதவிலக்கு தொடக்கமாக இதைத்தான் நம்ம பூப்படைதல், வயதிற்கு வருதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த சிலங்கள்லாம் இதை பெருசா கொண்டாடுவாங்க, பொண்ணு வயது வந்துட்டா சொல்லிட்டு. அப்ப நான் விசாரிச்ச இந்தியால தான் இப்படி எல்லாம்
சவுத் இந்தியால எல்லாம் சில இடத்துக்குலாம் பூக்கை நாள் சொல்லிட்டு பெரிய பேனர் எல்லாம் போட்டு பெருசா கொண்டாடுவாங்க. நான் விசாரிச்சேன் இந்தியாவில தான் அப்படி கொண்டாடுறோம். ஆனா நான் இந்த கொலம்பியால போறேன், அங்க வந்து ஒரு நோவல்ல வாய்ச்சு அங்க பிரசிடென்டோட பொண்ணு வயதுக்கு வந்தா சொல்லிட்டு பெருசா பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்களாம் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் பொண்ணுக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே பல இடத்துல இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பூப்பை இதுல பெருசா கொண்டாடவும் செய்யறாங்க. ஆனா பெண்களுக்கு 10 to 16 வயதுக்குள் பொண்ணுறுப்பில் முதல் முதலாக இரத்த கசிவு ஏற்படும் மாதவிலக்கு தொடக்கமாகும் இதைத்தான் பூப்படைதல் வயதிற்கு வருதல் என்று சொல்றோம். ஒரு பொண்ணு பூப்படைதல் நேரத்தை சொன்னாப்புல அந்த பொண்ணின் உடல் சீராகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என்பதுக்கு ஆரோக்கியம். அவளுக்கு ஹைப்போதைராய்டிசம் இல்ல, அவளுக்கு பிசிஓடி இல்ல, அவளுக்கு ஓவரியில சின்ன வியாதி இல்ல, கருப்பையில வியாதி இல்ல. இதுக்கு எல்லாமே ஒரு சைன் தான், இதுக்கு ஒரு அடையாளம் தான் அவள் மாதவிடாய் வருதுங்கிறது. அவள் 10-12 வயசுல மாதவிடாய் வந்தாலே நம்ம பொண்ணு ஆரோக்கியமா இருக்காங்கிறது நமக்கு சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனா இந்த 10 வயதுக்கு சில நேரத்தையும் வரலாம், 16 வயதுக்கு அப்புறம் கூட மாதவிடாய் சில பொம்பளைகளுக்கு வரும். இது பிறகு சுமார் 30 ஆண்டுகள் 25 நாங்க அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம், 25 ஆண்டுகள் தான் கரெக்டா வரும். அந்த மாதவிடாய் மாசம் கரெக்டா வருது 25 ஆண்டுகள். வேற கிளாஸ் எடுக்கலாம். 400 மாதவிடாய் தான் கரெக்டா இருக்கும். அப்ப அது வந்து எல்லா பொம்பளைகளுக்குமே ஜென்ரலா 400. ஆனா சிலப்ப அது ஆவரேஜா சொல்லுவோம், அது 200 இருக்கலாம், 600 இருக்கலாம். 200 மாதவிடாய் வரப்பட்டவங்களுக்கு நேரத்தை மெனோபாஸ் வந்துடும். 600 மாதவிடாய் இருக்கப்பட்டவங்களுக்கு 60 வயசுலயும் டெலிவரி ஆகும். அப்போ இது வந்து நார்மலா 400 மாதவிடாய் தான் நடக்கும். பிறகு சுமார் 30 ஆண்டு தொடங்கும் போது 2.5 ஆண்டுகள் சரியா இருக்காது, லாஸ்ட்லயும் 2.5 ஆண்டுகள் சரியா இருக்காது. ஆனா இடைக்குள்ள 25 ஆண்டுகள் கரெக்டா இருக்கும். முதல் 1 வருடம் மாதத்துக்கு ஒரு முறை என்கிற ஒழுங்கு இல்லாமல் இது நடக்கும். பிறகு மெல்ல ஒழுங்குக்கு வந்து 28 நாளுக்கு ஒரு முறை என்ற முறையில் நடக்கும். இந்த கால அளவு முன்னுக்கு பின்னதாகவும் இருக்கலாம். இது வந்து சினைப்பையில் மாதத்துக்கு 1 என்கிற கணக்கில் உருவாகும் கருமுட்டை பலோப்பியன் டியூப் வழியாக கருப்பை அடையும். அந்த முட்டை ஆணின் விந்தோடு இணைந்தால் கரு உருவாகிறது. அந்த பெண் கர்ப்பம் அடைந்தால் என்று நாம் சொல்கிறோம். இல்லை என்றால் அந்த கருமுட்டையும் சிசு வளர்வதற்கான மென்மையான திசுப்படலும் உடைந்து வெளியேறும். இந்த மாதம் ஒரு முறை நடக்கும். இந்த மாத ஒரு முறை நடக்கும் இரத்த கசிவை தான் நாம் மாதவிடாய் என்று சொல்கிறோம். அதெல்லாம் அது பெரிய ஒரு அழுக்கான பிளட்டோ ஒரு மேஜிக்கல் போர்ஷனும் ஒன்றும் இல்லை. அது வந்து அந்த பொண்ணுடைய ரத்தம், அந்த பொண்ணுடைய உடம்பில் இருக்கப்பட்ட ரத்தமும் அந்த பொண்ணுடைய கருப்பில் இருக்கப்பட்ட அந்த படலண்டா, அதாவது திசு படலம், அந்த எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அந்த திசு படலமும் அந்த பொண்ணுடைய கேபிலரிஸ்ல இருந்து வரக்கூடிய ரத்தம் மட்டும்தான் அந்த மாதவிடாய்ங்கிறதுல வருது. இரத்த கசிவு 2 to 7 நாட்கள் வரை இருக்கலாம். மாதவிலக்கு என்பது உடலின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம். அப்போது வசதிக்கு தகுந்தவாறு இந்த மாதவிடாய் இருக்கும்போது வசதிக்கு தகுந்தவாறு நான் சொல்ல காரணம், இந்த சானிட்டரி பேட்ஸை பற்றி சொல்றது தான் நிறைய இருக்கு, நிறைய விலை பிடிச்ச சானிட்டரி பேட்ஸ் இருக்கு. அவங்க வசதிக்கு தகுந்த, அதெல்லாம் நான் இப்ப கிளாஸ் எடுக்கல, அவங்க வசதிக்கு தகுந்தவாறு ஆரோக்கியமாக இருக்கும் முறையை அவங்க கையாள வேண்டும். மாதவிலக்கின் போது அசுத்தமாக இருப்பதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மாதவிடாய் வந்தாச்சா ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும், எனக்கு மாதவிடாய் வந்துடுச்சு, நான் இனி ஐ ஆம் பிகம் ஏ ஃபுல் கேர்ள் என்கிற ஒரு அந்த மாதவிடாய் வந்தால்தான் நீங்க ஃபுல் கேர்ள், ஒரு பொம்பளைங்கிறது 100% நிரூபிக்கிறீங்க. மாதவிடாய் வந்த பொண்ணு தான். அப்போ சந்தோஷமா தான் இருக்கணுமே தவிர நான் ஒரு அசிங்கமான மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது. கர்ப்பம் அடைவதற்கும் தாய்மைக்கும் உங்கள் உடல் ஏற்றதாக ஆகிவிட்டது என்று பெருமை அடையிறதுதான் மாதவிடாய் என்பது. அதே ரூபத்துல தான் நம்ம அதை எடுத்துக்கணும். மாதவிலக்கின் போது சுத்தமாக இருக்க கற்றுக்கொண்டால் உடம்பு பொதுவாக ஆரோக்கியமாகவும் தாய்மை அடைவதற்கு பாதிப்பு வராமல் காத்து கொள்ளவும் முடியும். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த மாதவிடாய் வந்துவிட்டால் நீங்க தாய்மை அடையிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப தாய்மைக்கும் மாதவிடாய்க்கும் தமிழ்ல நிறைய கனெக்ஷன் இருக்கு இல்லையா. அப்ப அதனால மாதவிடாயும் போது நீங்க சுத்தமாக இருக்கவில்லை என்றால் உங்களுக்கு தாய்மை அடைவும் பிரச்சனைக்கும் அதுவும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதவிடாய் வரும்போது என்ன உபயோகிக்கலாங்கிறத பத்தி நான் இப்ப கிளாஸ் எடுக்க, நான் ஜஸ்ட் ஒரு லைன் சொல்லிக்கிறேன். பருத்தி துணிகள், காட்டன் கிளாத்ஸ் தான் உபயோகிக்கணும்.
இல்லாட்டா சானிட்டரி நாப்கின்ஸ் உபயோகிக்கலாம். சானிட்டரி நாப்கின்ஸ் நிறைய விலையில இருக்கு, எவ்வளவோ விலையா இருக்கு. ஆனா நம்ம அருளானந்தம் இந்த கோயம்புத்தூர்காரர் தான் அவர் ரொம்ப சீப்பான சானிட்டரி நாப்கின்ஸ். அவர் அந்த சினிமாவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு. சானிட்டரி நாப்கின் இந்தியா முழுவதும் சீப்பான இதுல ரொம்ப விலை குறைச்சு பொம்பளை எவ்வளவு சஃபர் பண்றாங்க. அவருக்கு அவரோட ஒய்ஃபு கூட அவரை விட்டு போயிட்டா அந்த சானிட்டரி நாப்கின் இந்தியால மார்க்கெட் பண்ற சமயத்துல. ஆனா அவர் அது பொம்பளைகளுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த நாப்கின் இப்ப இந்தியா முழுவதும் ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கபடியா பண்ணினாரு. அப்ப ரத்தப்போக்குக்கு ஏற்ப நாப்கின்களை மாற்ற வேண்டும். ரத்தப்போக்கு எவ்வளவு நாப்கின் போட்டா ரத்தப்போக்கு ஜாஸ்தியான இடைக்கிடைக்கு மாற்றணும், கம்மியானாலும் ஒரு எத்தனை மணிக்கூர் கிடைக்க மாற்றலாம் கணக்கு இருக்குது. மாற்றும் போது கைகளையும் தொடையின் இடைப்பட்ட பகுதிகளை நன்றாக கழுக வேண்டும். மாற்றி விட்டுட்டு அப்படியே சும்மா மாற்றிட்டு போனா கூடாது, அங்கெல்லாம் நல்லா கிளீன் பண்ணணும். ஸ்மெல் அடிக்கும். அந்த ரத்தங்கிறது வெளியில நம்ம பாடியில இருந்து வெளியில வந்துட்டு உறைஞ்சிட்டாலே நல்ல ரத்தம், அதாவது மூக்குல இருந்து ரத்தம் வருது வச்சுங்க. சிலவங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வரும். அப்ப அது கழிஞ்சு அது ரத்தம் போயிடும். ஆனா மூக்குக்குள்ள ரத்தம் கட்டப்பிடிச்சிருக்கும், அவங்க கிட்டக்க போக முடியாது, அவ்வளவு நாட்டம் அடிக்கும் அவங்க சுவாசத்துல. அப்ப அதனால ரத்தம் கட்டப்பிடிச்சாலே வெளியில வந்துட்டு கட்டப்பிடிச்சா நாரும். அப்ப அதனால அந்த நாட்டம் அடிக்க, நாட்டம்னா தொட்டு வந்தாச்சுன்னு அர்த்தம், அதாவது இன்ஃபெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். அதை நம்ம கவனமா பாத்துக்கணும். ஹைஜீனிக்கா இட் இஸ் எசென்ஷியல் தட் women and girls have access to water and sanitation. தண்ணி இருக்கணும், சானிட்டரி ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? they need some private place to change the sanitary cloths, clean water or washing hands and used cloths, facilities for safely disposing of used. இந்த மூணு இருக்கணும். தண்ணி இருக்கணும், பைப்பில் தண்ணி இருக்கணும், சானிடேஷன் இருக்கு, பைப் இருக்கணும், பைப்பில் தண்ணி இருக்கணும், சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்புறம் அந்த சானிட்டரி பேட்ஸ் அந்த கிளாத்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு ஸ்தலம் இருக்கணும், பேட்ஸை மாற்றுறதுக்கு ஸ்தலம் இருக்கணும். அப்புறம் தண்ணி அதுக்கு பிற்பாடு கையை கழுகிறதுக்கு நல்ல கிளீன் தண்ணி இருக்கணும். பின்ன இந்த சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் சேஃபா டிஸ்போஸ் பண்றதுக்கு, நீ அம்பாட்டை கலைஞ்சிடு, அதை சேஃபா கலைய சொல்லறதுக்கு போயிடும். இங்க மூடு, இங்க போடலாம் சொல்லலாம். நீங்க எங்கேயாவது கலையாத சொல்றதுக்கு போற இங்க கலை, அது இங்க போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணு, அதுக்குள்ள சௌகரியங்கள் செய்து கொடுக்கலாம். அப்போ this is also a need for both men and women. அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம அவேர்னஸ் கிரியேஷன், எப்போ பார்த்தாலும் மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றி அவேர்னஸ் கிரியேஷன் சொல்லிட்டு நிறைய பொம்பளைகளை கூட்டிட்டு கிளாஸ் எடுப்பாங்க, அடலசன்ட் கேர்ள்ஸை கூட்டிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. பொம்பளைகள் தான் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண, ஆனா ஆம்பளைங்க வரவே மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியவங்க யாரு? ஆம்பளைங்க. அந்த ஆம்பளைங்களுக்கு இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் வரும், அவங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட போறா, நம்ம கிராமத்துல இருக்கிற பொம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பொம்பளைங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க கஷ்டம், ஆனா அது ஆம்பளைங்கள் தான் அது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். menstrual hygiene management, அதாவது யூஸ் ஆஃப் கிளீன் menstrual hygiene products to soak. அதாவது menstrual hygiene management ஒரு டெஃபினிஷன் இருக்குங்க. அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுவாங்கன்னா, WHO என்ன சொல்றதுன்னா, the use of clean menstrual hygiene products, அதாவது menstrual hygiene யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது சானிட்டரி பேட்ஸ் உபயோகிக்கலாம், நம்ம menstruation கப் உபயோகிக்கலாம், டாம்பூன்ஸ் உபயோகிக்கலாம், ஈவன் கிளாத்ஸ் கூட உபயோகிக்கலாம். ஆனா இந்த கிளாத்ஸ் உபயோகிக்கும் போது இந்த பொம்பளைகளுக்கு menstrual discharge சோக் பண்ணுறதுக்கும், அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்கும், அதை ப்ராப்பரா கிளீன் பண்றதுக்கு வாட்டர், சோப்பு, டிஸ்போசபிள் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த பேட்ஸ் டு பி சேஞ்ச் எப்படி எவ்ரி 4 hours. அது கொஞ்சம் தான் பிளட் ஆச்சுனாலும், ஜாஸ்தி பிளட் ஆச்சுனாலும், ஒரு 2 டிராப் தானே பிளட் ஆச்சு சொல்லிட்டு பேடை மாட்டாதுக்கு இருக்கக்கூடாது. 4 மணிக்கு ஒருக்க பேடை மாற்றணும். அப்புறம் ரீயூசபிள் பேடு சிலவங்க எல்லாம் ராத்திரி உணக்குவாங்க. ராத்திரி எல்லாம் ரீயூசபிள் பேட்ஸை நினைச்சிட்டு வெயில தான் உணக்கணும், சூரிய பிரகாசத்துல தான் அந்த பேட்ஸ் எல்லாம் நல்லா உணங்கும். அப்புறம் அந்த பேட்ஸ் எடுக்கிற கையை எல்லாம் வாஷ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டாக சின்ன சின்ன காரியங்கள் தான். அப்போ இந்த சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டுல இந்த வெயில்ல இந்த பேடை உணக்கினா திட்டுவாங்க. அதை திட்டக்கூடாது நம்ம சொல்லி அதை புரிஞ்சு வைக்கணும். சிலவங்கள்ல ராத்திரி தான் அந்த பேடை, அது ரொம்ப தப்பு. காரணம் அந்த டைம்ல அந்த நல்ல வெயில உணக்கல என்னன்னாக்கா, அந்த தண்ணீர் இருக்கிறதுனால அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் அங்க வளர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றி நிறைய தெரியறதுக்கு
வாய்ப்பு ஆம்பளைகளுக்கு கொடுக்கணும். பின்ன பாவர்ட்டி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பாவர்ட்டி இருந்தா ரொம்ப தைரியம் இருந்தாலும் அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்குள்ள சௌகரியங்களும் நம்ம செய்து கொடுக்கணும். சில இடத்துல எல்லாம் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த துணியும் பேனிட்டரி பேட் நம்ம இந்தியாவில இன்னும் இருக்குங்க. அதாவது செளிய வைப்பாங்க, அந்த சாணகத்தை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வுட் ஹக்ஸ் வைப்பாங்க, இல்லைன்னா ஆஷ் அதாவது இந்த சாம்பல் பொடியை யூஸ் பண்ணி உள்ள தேய்ச்சிப்பாங்க, இந்த சாணி பொடியை உள்ள தேய்ச்சிப்பாங்க, சளிய உள்ள தேய்ச்சிப்பாங்க, ஓல்டு பழைய துணி எல்லாம் உள்ள கேட்டி வச்சு தொடச்சுப்பாங்க. இதெல்லாம் கிராமத்துல இந்தியாவில நடக்கிற விஷயங்கள் தாங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லும் போது நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் என்னத்தினால இவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியறது. அப்போ பொம்பளைகளுக்கு இந்த ஒரு பிரசவத்துக்குள்ள ஆர்கன் ஆட்டும் கர்ப்பப்பை, அதுல கர்ப்பப்பை சீராக வந்து விட்டது, கர்ப்பப்பை சீராக உழைக்கிறதுங்கிறதுக்குள்ள லட்சணமாக்கம் மென்ஸ்ட்ருவேஷன். அந்த மாதவிடாய்ங்கிறது நம்ம ப்ராப்பரா என்ன கவனமா பாத்துக்கிறோங்கிறத பற்றி நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துப்பாங்க. அதனால நான் டீட்டெயிலா போல இதெல்லாம் ஒரு கிளான்ஸ்ல சொல்லிவிட்டேன். 1.5 hours தான் இருக்கு, நம்ம எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல, ஆனா டிஸ்கஷன் கூட வேணும், அதனால அதிகமா பேசல. அதனால நமக்கு இதுல மெயினா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் நம்ம சரியா பார்க்கலைன்னா என்ன நடக்கும்? நம்ம வந்து சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணல, இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை அதுன்னு சொல்ல. அப்ப அது என்ன நடக்க போறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராப்பரா பார்க்கலைன்னா 5 பெரிய வியாதிகள் பொம்பளைகளுக்கு வரலாம். பெரிய பார்க்கலைன்னா 5 வியாதிகள் வரலாம். என்னெல்லாம் அந்த 5? ஒண்ணு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன், அதாவது அவங்களுடைய அந்த கருப்பை, அந்த ஃபலோப்பியன் டியூபு, அந்த சினப்பை, அந்த வஜைனா, அந்த சர்விக்ஸ், அந்த சர்வைக்கல் கெனால், அப்புறம் யூட்ரஸ், அப்புறம் ஃபலோப்பியன் டியூபு, எண்டோசால்பிங்ஸ், அப்புறம் அந்த பிம்பிரியல் எண்டு, அப்புறம் ஓவரிக்கு எல்லாமே இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ 70%, அதாவது பொம்பளைகளுக்கு அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷனோட தொட்டோடு 70 விழுக்காடு காரணமும் அந்த ப்ராப்பரா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பார்க்காதனால தான் அந்த கணக்கு சொல்லுது. அந்த contaminated products used to contain menstrual blood are breeding grounds. அதாவது இந்த பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட் உறைஞ்ச பிளட் வந்து எப்பயுமே வஜைனா அந்த சர்விக்ஸுக்கு வெளியில வந்தாச்சுல நம்ம ஓப்பன் ஏர் தான் சொல்லலாம். அதாவது சர்விக்ஸுக்குள்ள, அதாவது இந்த வஜைனா இருக்கு இல்லையா, பொன்னிருப்பல் தொடக்கக்கூடிய அந்த வஜைனா சொல்லுவாங்க, அந்த வஜைனா வந்து ஒரு ஓப்பன் ஏரியா போல இருக்கும். அங்க பிளட் வந்தாச்சு அது உணங்கி போயிடும். அங்க உணங்கி போன பிளட் ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னெல்லாம் வரும்? சால்மோனெல்லா டைப் வரும், ஈ கோலை வரும், ஸ்டாஃபிலோகோக்கஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் பாக்டீரியா. நார்மல் பாக்டீரியா தான் பேசாதக்கு இருந்தா அது உள்ள போய் பிளட்டுக்குள்ள கேரி ஆச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ் பாக்டீரியா. நம்ம பாடியில இருக்கிறது ஈ கோலை நம்ம மோஷன்ல இருக்கு, சால்மோனெல்லா இருக்கு, ஸ்டாஃபிலோகோக்கஸ் இதெல்லாம் நம்ம பாடியில அங்கெல்லாம் இருக்கு நிறைய. ஆனா அது பிளட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அது போல தொந்தரவு பண்ணக்கூடிய வேற ஒண்ணுமே இல்லை. டாக்ஸிக் சிண்ட்ரோம் எல்லாம் நிறைய உண்டாக்கிடும். அப்ப these bacteria can multiply rapidly in the reproductive tract, starting from the cervix and upwards. They can enter the bloodstream directly from the mucosal membrane, which is highly permeable. அப்படியே அது என்ன போகுதுனாக்கா நம்ம வஜைனால இருந்து இந்த இன்ஃபெக்டட் மெட்டீரியல் அப்படியே சர்விக்ஸ் வழி நார்மலா சர்விக்ஸ் அடைஞ்சிருக்கும். நார்மலா சர்விக்ஸ் எப்பயுமே ஒரு மியூக்கோசல் பிளக் இருக்கும். ஆனா அந்த மென்ஸ்ட்ரல் டைம்ல அந்த ரத்தம் வெளியில வரத்துக்கு வேண்டி அந்த மென்ஸ்ட்ரல் பிளக் திறந்து இருக்கும். அது மென்ஸ்ட்ரல் பிளக் திறந்தாச்சு, இந்த சர்வைக்கல் பிளக் திறந்தாச்சுனாலே அட்மாஸ்பியருக்கும் அந்த பொம்பளோட யூட்ரஸுக்கும் ஒரு பாத்வே ஆயிடுச்சு. அந்த பாத்வே வழி நிறைய ஜெர்ம்ஸ் உள்ள போகும். அப்போ அந்த பிளட் கூட அங்க ட்ரை பண்ணி அங்க இருக்கும்போது உணங்காதுக்கு இருந்தா நிறைய ஜெர்ம்ஸ் உண்டாகி அது அப்படியே அந்த சர்விக்ஸ்க்கு போய் அப்படியே அந்த சர்விக்கல் கெனால் வழி கர்ப்பப்பைக்கு போய் கர்ப்பப்பைக்கு மட்டும் போவதல்ல, அங்க மியூக்கோசல் மெம்பரைன் இருக்கு. அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற மியூக்கோசல் மெம்பரைன் டேமேஜ் ஆகி மியூக்கோசல் மெம்பரைன் டேமேஜ் ஆச்சுன்னா அப்படியே டைரக்டா பிளட்டுக்குள்ளே போயிடும். அப்ப இந்த பாக்டீரியா எல்லாம் பிளட்டுக்குள்ள போனா ரொம்ப பெரிய பிரச்சனையாய் தீரும். அப்போ இதாக்க reproductive tract infection சொல்லுவோம். Dangerous bacteria invade the genital tract, causing reproductive tract infection, which is not transmitted sexually. Not changing sanitary napkin frequently can contribute to moisture retention and accelerate the growth of harmful microorganisms. A contaminated product can alter the pH of vagina.
இந்த சயின்ஸ் எல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும், பிஹெச்னா ஒரு ஃப்ளூயிட்ல எவ்வளவு ஆசிட் இருக்குங்கிறது, ஆசிடிட்டி ஃப்ளூயிடோட ஆசிடிட்டி எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு பிஹெச் 7க்கு தாழே இருந்தா ஃப்ளூயிட் அசிடிக்கா இருக்கு, பிஹெச் வந்து 7க்கு மேல இருந்தா ஆல்கலைனா இருக்கு. அப்ப யூரின் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது அசிடிட்டி இந்த ஆசிடிக் ஆல்கலைன் தானே சொல்லுவோம். அப்ப அசிடிக் ஆனாலே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஆல்கலைன் சிட்ரேட் சாப்பிடு, யூரின்ல எரிவு இருக்கு, யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, அசிடிக்கா இருக்கு, அசிடிக் ஆனா ஆல்கலைன் ஆல்கலைன் பண்ணி சொல்லிட்டு உடனே சிட்ரால்கான ஆல்கலைன் டைரக்ட் சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அதனால யூரின் அசிடிக்கா இருக்கக்கூடாது. அப்ப கண்டாமினேட் ப்ராடக்ட் என்ன பண்ணும், இந்த பிளட் போல இந்த கண்டாமினேட் ஆனா யூரின் அசிடிக் ஆயிடும். அங்க இருக்கப்பட்ட எல்லாமே அசிடிக், யூரின் மட்டும் இல்ல அங்க இருக்கப்பட்ட எல்லாமே அசிடிக் ஆகி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் காமன் அப்ப எப்படி வந்தாச்சுன்னா, காமன் சிம்டம் என்னாச்சு, அந்த பக்கத்துல நல்ல சொரிச்சல் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அடி வயிற்றுல பெயின் இருக்கும், அப்புறம் அந்த ஜெனிட்டல் ஏரியால குறுக்கல் ஆட்டமா இருக்கும், இந்த ஜெனிட்டல் ஏரியாஸ்ல எல்லாம் குறுக்கல் ஆட்டமா இருக்கும். அப்புறம் வயிற்றுப்போக்கு வர அப்நார்மல் ஜெனிட்டல் the genital discharge abnormal, நிறைய genital discharge வருது. Common symptom exhibited by women suffering from RTI or genital itching, back pain, abdominal pain, pustules over genitalia and abnormal genital discharge. இதெல்லாம் ப்ராப்பரா அங்க வஜைனால வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டை நம்ம வெளியில ப்ராப்பரா கலையிலனா அங்க உணங்கி வறண்டு இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல போய் மாட்டிப்பாங்க பொம்பளைங்க. அதுக்கு இங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பொம்பளைகளுக்கு நிறைய வரும். ஏன்னாக்கா நார்மலாவே இந்த பொம்பளைங்கள் எல்லாம் வீட்டுல இருந்து இறங்கியாச்சுன்னா சாயந்தரம் தான் பாத்ரூம் போவாங்க. அவங்களுக்கு நல்ல பாத்ரூம் கிடைச்சதான் போவாங்க. வீட்டுல இருந்து இறங்கியாச்சுன்னா அவங்களுக்கு ஓப்பன் ஏர் லேட்ரினா ஆம்பளைகள்லாம் பண்ண முடியும், பொம்பளைகளுக்கு பண்ண முடியாது. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளானாலும் சரி, இந்த பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரைவசி இல்லாட்டா யூரின் போக மாட்டாங்க. அப்ப இந்த யூரின் எல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். ஸ்டாக்னன்ட் யூரின் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அப்ப சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சில பொம்பளைகள்லாம் யூரினே போவாங்க. அப்ப யூரின் ஸ்டாக்னண்டா இருந்தாலே அந்த யூரினரில இன்ஃபெக்ஷன் வந்துடும், அசிடிக்கா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அப்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தாச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு எப்போது அவங்க லைஃப்ல ஒதுக்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தாச்சுன்னா அது 50,000 காலனிக்கு மேல ஈக்குவல் அந்த பாக்டீரியா அதுல இருந்தாச்சுன்னா அவங்க லைஃப் லாங் ஷி வில் பி சஃபரிங் ஃப்ரம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். எப்ப பார்த்தாலும் திடீர்னு அடி வயிற்றுல வரும், மூத்திரச்சூடு சொல்லுவாங்க, மூத்திரத்துல எரிச்சல் எல்லாம் இருக்கும் யூரின் போகும்போது. This is the most common form of infection that is present in women practicing poor menstrual hygiene. Urinary tract infection present one of the most serious health risk. When harmful bacteria invade urinary tract, they can irritate the mucosal region and cause infection. If left untreated, it can develop into serious complication. Appa improper washing of genitalia, washing with only water and washing genitalia from back to front. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ல இருந்து இப்படித்தான் பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வாஷ் பண்ணுவாங்க. பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வாஷ் பண்ணும்போது அந்த ஏனல் கனால்ல மோஷனோட பேலன்ஸ் மிச்சம் இருந்தா அதுவும் கூட சேர்ந்து வஜைனாக்குள்ள வந்துடும். அந்த மோஷன் தான் ஈக்குவலா இருக்கு, அது வேற வஜைனாக்குள்ள வந்து வேற அந்த ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ள ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஈஸ்ட்ங்கிறது நம்ம பூப்பல் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷன். இப்போ வந்து மியூகோர்மைகோசிஸ் எல்லாம் சொல்றாங்களே இப்போ கோவிட்ல, அது போல நிறைய பூப்பல் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். அந்த எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். அப்ப வளங்கடி, இந்த பொம்பளைகள் எல்லாம் வீட்டுல வேலையெல்லாம் பண்ணப்பட்டவங்களுக்கு காலைக்குள்ள வளங்கடி எல்லாம் வரும் இல்லையா, அதை பூப்பல் சொல்லுவோம். அது இந்த உங்களுடைய இந்த வஜைனால வரும், கேண்டிடா இன்ஃபெக்ஷன் வரும். அப்ப கேண்டிடா ஆல்பிகன்ஸ், வல்வோ வஜைனல் கேண்டிடாசிஸ் 75 விழுக்காடு பொம்பளைகளுக்கு இந்த டைம்ல அது இருக்கும். நிறைய டிஸ்சார்ஜ் போகும், வெள்ளப்போக்கு சொல்லுவாங்க, அது மஞ்சள் கலர்ல ஆகும், பச்சை கலர்ல ஆகும், அது ஸ்மெல் அடிக்கும், நிறைய பிரச்சனைகள். அது போல சர்வைக்கல் கேன்சர். சர்விக்ஸ்ங்கிறது அந்த அந்த வஜைனல் ஓப்பனிங்ல இருந்து ஒரு 2-3 இன்ச்சு தள்ளியாச்சுன்னா சர்விக்ஸ் இருக்கு, அது ஓப்பன் ஆயிருக்கும். அது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்தாச்சுன்னா குரோனிக்கா அது தொற்று நோய் சர்விக்ஸ்ல வந்தானாலே எந்த ஏரியாலுமே குரோனிக்கா ஏதாவது கண்டினியூஸா இன்ஃபெக்ஷன் வந்தா அந்த ஏரியால கேன்சர் வரும். அதனால தான் சர்விக்ஸ் குரோனிக்கா
இன்ஃபெக்ஷன் வந்தாச்சுன்னா சர்விக்ஸ்ல பொம்பளைகளுக்கு கேன்சர் வரத்துக்குள்ள வாய்ப்பு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராப்பரா பார்க்கலைன்னா வரும். அதுபோல ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷன். ஆனா உடனே தெரியாது. ஆனா இன்ஃபெக்ஷன் பாடிக்குள்ள கேரி ஆச்சுன்னா ஒரு 10-20 வருஷம் 25 வருஷம் கழிஞ்சு லிவர்ல கிட்னில எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க பெரிய பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க. அப்ப ஹெப்படைட்டிஸ் பி எப்படி பாடிலி ஃப்ளூயிட் வழித்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஊசி போட்டு அந்த ஊசியில ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருந்தா அடுத்த ஆளுக்கு போகும். அந்த அதே ஊசி ஸ்டெர்லைஸ் பண்ணலைன்னா அடுத்த ஆளுக்கு போகலாம். ஆனா அதே போல இந்த பிரச்சனையும் இதுல ஹெப்படைட்டிஸ் பி வரதுக்கு இந்த இதுல வாய்ப்பு இருக்கு. அது போல இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வாஷ் ஹேண்ட்ஸ் thoroughly with soap and water. அப்போ the same is true for sexually transmitted diseases like HIV, candidiasis, trichomonas infection. இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா the same is true for sexually transmitted diseases. HIV இருந்தாலும் சரி, ட்ரோகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, எந்த ஃபங்கஸ் இருந்தாலும் நம்ம இதை ரொம்ப கவனமா பார்க்கலைன்னா பிரச்சனையிலே பார்த்துக்கோம். இதுல கடைசியா ஒரு வரி சொல்ல போனாக்கா ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் நம்ம ப்ராப்பரா பார்க்கலைனாக்கா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் நீங்க மனசுல விளையாடுறீங்க. அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா நீங்க மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இல்லாதக்கு ஒரு பொம்பளையுமே இருக்க விட மாட்டேங்க. ஒரே ஒரு லைன், சிங்கிள் லைன், புவர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கேன் லீட் டு chronic inflammation of the genital tract. chronic inflammation தொடர்ந்து பொம்பளைகளுடைய அந்த ஜெனிட்டல் ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அது இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தா அவங்களுடைய ஃபலோப்பியன் டியூப் வேற அடைஞ்சு போயிடும். ஃபலோப்பியன் டியூப் அடைஞ்சு போச்சுன்னா அவங்களால கர்ப்பம் தரிக்க முடியாது. அந்த ஃபலோப்பியன் டியூப் அடைஞ்சாச்சுன்னா 2 டியூபல் பிளாக். இனி அடுத்தது என்ன பண்ணணும்? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த ஐவிஎஃப் எல்லாம் பண்ணித்தான், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எல்லாம் பண்ணித்தான் குழந்தை டெலிவரி ஆகும். 30 வயசுல 27, 28 வயசுல போய் கல்யாணம் கழிச்சுப்பாங்க. 12 வயசுல மாதமுறை வரும். 20, 25, 27 வயசு வரை மாதமுறை வந்துகிட்டே இருக்கும். 27 வயசுல மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது கழிஞ்சிட்டு கழிஞ்சு அடுத்தது குழந்தைய காணும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெஸ்ட் பண்ணும் போது 2 டியூபும் பிளாக்கு. நேர ஐவிஎஃப் பண்ணிக்க, லட்சக்கணக்கில் ரூபாய் சேஞ்ச் பண்ணிக்க. இதெல்லாம் ஏன் ப்ராப்பரா பார்த்துக்கிட்டே இருந்தா 20, 21 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா இந்த கர்ப்பம் இருக்காதுங்கிற பிரச்சனையே பொம்பளைகளுக்கு வராது. பொம்பளைகளை கடவுள் படைத்ததே அவங்க கர்ப்பம் தெரிச்சு குழந்தை உண்டாகிறதுக்கு தான். அப்போ ஒரு பொண்ணுக்கு கர்ப்பம் தெரிக்க முடியலைன்னா அதுக்கு நிறைய உள்காரணங்கள் தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணலாம். ஆனா நம்மளாக வருத்திக்கிறது என்னது? இதுதான் நம்மளாக வருத்திக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஹைப்போதைராய்டிசம் இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், எல்லாம் பிரச்சனைகள். ஆனாலும் எல்லாத்துக்கு ஆரோக்கியமான பொண்ணுக்கு நம்மளாக வருத்தி வச்சுக்கிற வினைதான் ப்ராப்பரா பார்க்காதக்கு டியூபல் பிளாக்க கொடுக்கறது, அதனால ஸ்டெரிலிட்டி வருது. அப்புறம் அது எழுதி வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. நிறைய பொம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனா சொல்ல மாட்டாங்க யாருமே. அவங்க இடுப்பு பேக் பெயின் இருக்கு இல்லையா, நிறைய பொம்பளைகளுக்கு பேக் பெயின், இந்த குரோனிக் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி ட்ராக்ட் டிசீஸ் நாங்க மாட்டுக்கு அடிச்சு விட்டுருவோம். இந்த பொண்ணு வந்து சார் பயங்கர இடுப்பு வலிக்க சொன்னா குரோனிக் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி ட்ராக்ட் டிசீஸ் இருந்தது. அப்ப அங்கெல்லாம் அடிஷன்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஓவரில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எண்டோமெட்ரியத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து அங்கெல்லாம் ஒட்டி இருக்குது. சரி என்ன சார் செய்யலாம்? வேணா கர்ப்பப்பை எடுத்துரு. அதான், அதாவது கர்ப்பப்பை 30, 35 வயசுல போய் கர்ப்பப்பை எடுக்கட்டி வரும். என்னத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மான்சஸ் டைம்ல ப்ராப்பரா ஹைஜீனிக்கா இருந்தா இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அப்போ புவர் ப்ரொடெக்ஷன், இன்எடுகேட் வாஷிங் ஃபெசிலிட்டி, இன்க்ரீஸ் சசபிலிட்டி, அதாவது ப்ரொடெக்ஷன் இல்லாதக்கு கழுகிறதுக்கு தண்ணி ஒன்றும் இல்லாட்டா இது வரும். ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஹையர் தென் நார்மல். அதாவது என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் இந்த டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இதெல்லாம் கல்ச்சரல் பெனிஃபிட், குளிக்க கூடாது, பசுவை தொடக்கூடாது, கண்ணாடியை பார்க்க கூடாது, இதெல்லாம் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப சர்டன் பிராக்டிசஸ் ஆர் மோர் லைக்லி டு இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். அன்கிளீன் ரேஷ், இன்அப்ரோப்ரியேட் பிராக்டிஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். பின்ன அன்கிளீன் சானிட்டரி பேட் மெட்டீரியல், சேஞ்சிங் பேட் இன்ஃப்ரீக்வென்ட்லி, இன்சர்ஷன் ஆஃப் அன்கிளீன் மெட்டீரியல் இன் வஜைனா, யூசிங் ஹைலி அப்சார்பன்ட் ஷாம்பூஸ் அது உபயோகிக்க கூடாது. சானிட்டரி பேட் கிளீனா இருக்கணும். சும்மா மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அல்ல எப்ப வேணா மாற்றலாங்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. கரெக்டா அந்த டைம்ல மாற்றணும். அன்கிளீன் மெட்டீரியல்ஸ் வஜைனாக்குள்ள போடக்கூடாது. பின்ன வாஷ் ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணக்கூடாது.
செக்ஸ் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் இருக்கக்கூடாது. பின்ன சானிட்டரி டவல்ஸ் எல்லாம் சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும். சும்மா தண்ணி வச்சு மத்தியானம் வாஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வாஷ் பண்ண அப்புறம் கையை நல்லா கழுகணும். Doctor sir. I'm finishing. No women should live with the shame of menstruation and suffer in silence. The spread of sexual awareness and use of unhygienic product to deal with menstruation are the best ways to avoid health risks in periods. Thank you. Thank you very much, sir. Thank you, sir. Thank you, Dr. Iyer. So now, yeah, Thank you request very much, Dr. Sujata to invite the next speaker. Dr. Dharmaraj? Just a minute. Dr. Sujata? yes, Please unmute. Yeah, you can invite the next speaker, please. Dr. Ganguly is there now from UNICEF. Dr. Iyer had given a very introductory, basic presentation on how to handle menstrual hygiene, and I think the fact that a couple of weeks back when we had interacted with the college students on women's safety, the concern raised by the lecturer was about how menstrual hygiene still remains a taboo among college students. How they are still a lot of issues with regard to that. And I think no amount of education is enough, and I think we have to keep on investing in taking action, and that investment in education has to continue. Thank you, Doctor. And now over to Kaushik to take the program forward, and he will enlighten us on the issues during COVID, menstrual hygiene challenges during COVID-19. Thank you, Dr. Sujata, for inviting us and for this organizing this event. I would sincerely like to congratulate you and the partners, Dr. Sridhar and others, for this for bringing together all of us for the deliberation like this. I will. Dr. Iyer sir has given us a very detailed account of what happens when proper menstrual hygiene is not practiced, its impact on our health and social life and familial life. It's really important. What I would like to highlight briefly is more towards the social and cultural impacts of COVID-19 or of menstrual hygiene, which my follow-up speaker, I am sure, will also speak from a very gender perspective. And so menstrual hygiene kind of has a gender perspective in terms of even it determines access and exclusion in society when people are undergoing menstruation. And this might be not just be faced by women, girls in adolescent years, but also non-binary individuals with non-binary gender identity who might be experiencing menstruation but may not have the adequate means of accessing menstrual hygiene care and commodities. And in the kind of this complex scenario where a lot of interplay of factors come into final outcomes in terms of health and social inclusion in menstrual hygiene, COVID-19 pandemic has actually added another layer. And we know that the evidence at this point in time is really scarce in terms of if COVID-19 infection has a direct impact on menstrual health. Although there are some anecdotal evidence that women may experience higher flow, more painful menstruation, but there is no systematic evidence that this is happening because of the COVID-19 pandemic. But what is quite well documented is
is the impact of a emergency like situation on menstrual hygiene of adolescent girls, women in our society. And COVID-19 pandemic has just imposed that, an emergency like situation in our society. And I will actually highlight this, that the challenge in terms of menstrual hygiene is that for how COVID-19 complicates is that in menstrual hygiene, we as a society, and this is not just us, UNICEF has done studies in other countries across the world, is that we are still do not have a very we find ourselves restricted to having a normal conversation amongst ourselves on menstrual hygiene within the household, within friends, community, everywhere. So it is really very important to be able to have a normal conversation. It's a part and parcel of our familiar life. So it is something that we need to talk about more in a normal way, where people don't frown upon a conversation on menstruation. And I quote from a study that was done in another country, where the adolescent girl was asked what was the major issue she faced in dealing with her period. She said, when I purchase sanitary napkins from a local store, they always wrap it in a newspaper or paper bag so that no boys or men can see what I am purchasing. Why is buying sanitary napkins such a shame? I want every girl to talk about menstruation without feeling ashamed. So this is a very gendered nature of conversation that we need to open up on menstrual hygiene, and I am really happy I hope so that we have some such sessions more where there are good participation of men and women having conversation on menstrual hygiene. In our panel, I can see, including myself, there are two men, and including Sujata and Dr. Sila, there are two women talking, giving a discourse on this. So probably we are moving close towards that objective, but this needs to percolate down to the grassroots level. That is one of my submissions in this area. Dr. Sujata, are we sharing the presentation, or shall I just continue to speak? Yeah, we are sharing the presentation. But the slide is not, you're not moving the slide. I am only seeing Dr. Iyer's presentation on my screen actually. No, but your presentation is also Dr. Dharmaraj? I don't know. I am seeing the screen of NSS Karpagam Academy of Higher Education is presenting, and it's only presenting Dr. Iyer. No, I am seeing framing of issues is there. I am seeing Kaushik's presentation. Okay. Yeah, it's good. For some reason, I am seeing a different screen. Okay, I will just continue. Seeing your presentation. Yeah. Okay. So I am on fourth slide. If you look at the fourth slide, we will move on to fourth slide. So I am just going a bit fast over here. So can you move to the fifth slide on challenges of COVID-19? Fifth slide. Yeah, now we are in fifth slide, sir. Yeah. So as I was saying, the direct impact of COVID-19 on menstrual hygiene is not has not been diagnosed as of now as a physical or biological impact, but more social or cultural mediated impact. We are seeing that there is a direct impact of COVID-19 on loss of livelihood, which in turn means that people have less disposable income within the household to buy or access menstrual hygiene products. And this also is inherent of our social mindset, where menstrual hygiene may not be prioritized within the household's consumption basket. There's a direct impact on wash service availability in dense cluster population slum areas where common toilets are being used by women, which may be putting them more at risk. Lack of clean toilets and good water supply are a major challenge, and like Dr. Iyer was saying, that at least changing pad four times
is a good practice, but women may, if they do not have the adequate amount of privacy and people have to use common toilets which are unclean, which are not cleaned properly and does not have access to clean water, they may refrain from changing as often as they would want to, which may lead to health hazard because of the lack of hygiene. So inadequate menstrual hygiene facilities applies to managers with privacy and healthcare facilities. So we are seeing a lot of women themselves in COVID care centers, institutional quarantine facilities, isolation centers, where there may not be, where the explicit focus on the is on the management of COVID-19, but there may not be adequate focus on providing facilities for managing menstrual hygiene. So that is one issue that we need to also look at. And disruption of basic social services, like where adolescent girls would go to schools, have a peer support network amongst their friends with whom they can talk and discuss. Also primary health care, where adolescent-friendly health clinics would be open in primary health centers or a subdivisional hospitals or district hospitals. Now people are afraid to go to these places, the hospitals and health centers, to access something such basic essential services. Schools are closed, so peer support networks are non-existent. And also through schools like in Tamil Nadu, a lot of commodities are also supported. Distribution of sanitary pads are supported through Anganwadis and schools. So this kind of support may also become very disrupted. So these disruptions are something that needs to be documented and seen how it is impacting menstrual hygiene. I will move to the next slide. Next slide, please. So for mitigating the impact of this, what we need to keep a focus on is the essential health services, upgradation of wash facilities in areas where people are using common wash facilities, to have women-centric toilets and wash facilities where women can, with privacy and with dignity, continue to practice menstrual hygiene management. To have a clean place, to have access to water, essential social services, and try and see how shortage of commodities can be mitigated by leveraging supplies from different donors, actors, even state government. So there has to be two levels of work. One is at the local level, actions at the local level, and is action at the policy level. These are two-pronged approach that we need to have. I will move to the next slide, which is basically looking at the framework of action that UNICEF has for dealing with for improving menstrual hygiene management. So there are in general 4 pillars. One is on basically knowledge, social support to end stigma and discrimination. One is improving the knowledge skills of children, adolescent girls, and parents, so that girls entering puberty can be better informed early on and be better prepared for their menstrual hygiene, for menstruation. And gender responsive wash programming, along with the state government, we do explicitly, and also develop markets for commodities for menstrual hygiene, including basically to be able to provide girls and women with better choice of products that is more hygienic and also environmentally sustainable. So these are some of the 4 pillars that we normally work on, and we hope we will continue to work on and provide support to our civil society partners and the state governments on this line. With those, I will end my talk. This is a photograph from yesterday of our UNICEF young professionals, almost equally represented by young girls and boys observing Menstrual Hygiene Day. And I hope menstrual hygiene, I will end my talk with one key message, is that menstrual hygiene should not be an exclusive conversation between girls and women. It is a conversation that we as a society across genders need to have. Otherwise, we will not be able to address
some of the issues pertinent in this. Thank you for providing me with this platform, and look forward to further discussions and conversations. Thank you, Sujata. Over to you. Thank you, sir. That was interesting, and I think the COVID impact on menstrual hygiene management. I think there are a lot of studies needed, and work needs to be done in that, because we don't know what is the status of women who are menstruating and in COVID care, and what happens to the loss of livelihood of people who are manufacturing sanitary napkins, and because the supply chain is affected. And what about the free supply the government was doing, and how it has been affected, and whether girls are able to afford sanitary napkins now? These are some of the situations that are being thrown up, and I think a lot of studies need to be done, and we need to take it forward from that ahead. And that is the way we have to look at it. So those evidence needs to be collected from the field for further interventions for the government, so that they can take some action on this. Now I would invite Shanta Sheila Nair ma'am. I think she has been the pioneers in the field of menstrual hygiene, and she's one of the strong advocates for the supply of napkins to happen from the country level, and the state level. And the reason why many of us are taking menstrual hygiene so seriously is because she had spurred us on to look at this particular aspect, and her efforts can never be one day will not be enough for me to speak about her efforts. Over to you, ma'am. Please do speak on this issue of how menstrual hygiene would be one of the issues in which the women can be rallied around. Ma'am, over to you, ma'am. Thank you, Sujata. It's good to see all of you, and I want to congratulate you first for having equal participation of men in this program. Normally, it is one man is available as a token. Today, we have almost equal representation, and that's a great step forward. I would like to, both Dr. Iyer and the previous speaker spoke about details of menstruation and how to manage it, etc. Having been in this field for almost 20 years, I feel that we need to make menstruation a rallying point for all women. The self-help group of movement for women brought women together under a financial empowerment program. It was for vulnerable women in economically weaker sections to come together to improve their financial status and to empower them in many other aspects of their quality of life and so on. I feel that the time has now come to perhaps look at menstruation as a rallying point for women to come together and to get empowered in various aspects of womanhood and women's status, and also to look beyond the economic divide as far as women's empowerment and women's issues are concerned. Because menstruation is common to all women, whether you're of a higher income or a lower income. And menstruation is one thing that brings all women together. So can it be a focal point for women to be together, to talk to each other, and to concentrate on menstruation issues and also on larger issues of women's position in society and so on? Maybe this is a time that we could start to look in that direction, because there are definitely, these times of COVID imposed lockdown, I am seeing a lot of movies, and sometimes in the movies I am seeing stories of women even in better income groups struggling with issues of menstruation, especially in the pre-puberty stages and the adolescent stages. So I would like to divide this talk today in terms of understanding menstruation through the life cycle of a woman. Some of the earlier speakers did talk a bit about adolescence and pre-puberty.
But I think some of our films also have been focusing a little bit on the pre-puberty issues among girls in the schools, where they start getting anxious about menstruation. And there's a lot of peer talk amongst the girls on whether you have menstruated or not, and what does it mean, and a lot of misinformation, and a lot of mental issues, issues of mental health are definitely on the rise because of ill-informed and misinformed and wrong information on menstruation for the pre-puberty ages. So we need to work as women on a set of programs which will address directly the 10 to 14-year-old age groups of girls on pre-puberty issues, on when to expect menstruation, what is menstruation, and also a great deal we have to start on sex education, because menstruation is deeply concerned with hormonal issues, and what the girls are recognizing their own bodies and response, especially in co-education schools. There are a lot of issues concerned with this, and I think we need to concentrate and bring the girls together. It is a rallying point for all girls, irrespective of their economic status, on issues of menstrual hygiene, menstrual management, and myths about menstruation in terms of what it does to you or what it doesn't do to you, whether it's a late menstruation or an early menstruation. The girls, the young girls, are going through a kind of severe cyclonic storm in their minds, dealing with these issues, and they don't have help. And I will come to this a little later, how the parents can be of help. But as of now, in the peer groups, within the schools, within the host of social media inputs that they get, there is not enough input on scientific management, on rationales of this, and also the very important emotional and mental health status of pre-puberty ages. Then we come to the adolescent ages. That is again when they've just started on menstruation, and the non-availability of menstruation, accidents in menstruation, bleeding becoming known and evident, and accidents happening in the school or in some other place, their premenstrual cramps, various issues like that, how to deal with that, how to understand it, how to be prepared for that, and to answer the questions of adults and girls in terms of menstruation, to bring all the adults and girls together, for them to exchange information, to talk about it, as the earlier speaker said, to even make the boys of that age group understand it and be sympathetic to it, so that in schools there is a better understanding of adolescent menstruation management and how it is important. And there again, reproductive health and sex education is very, very important. And I think it is important to carry these messages together, so that it is not seen in silos as something hush-hush, but something that everybody understands and appreciates and knows how to deal with. The third stage is the young career woman, whether she's a domestic help or is in the corporate sector. The issues around menstruation and menstruation management and menstrual emotional health and premenstrual cramps and issues like that in the workplace, how it affects their work and how it affects their outputs, how to manage it better, how the workplaces can be more woman friendly, irrespective of the type of workplace. There may be need for providing women some space for some for not only for changing of pads and so on, but also for rest sometime in the midst of her periods, maybe a day off, maybe like they have infant baby care rooms. Maybe there can be a room where the woman can go and take rest for a while in during her
periods at the workplace. These are issues which need to be looked at and taken forward by women's groups such as Sujatas and others in terms of women's rights during menstruation, women's rights at the workplace during menstruation. What is it that they can demand and have as a minimum thing? Where are the vending machines? Where are the availability of protective gear, and also the disposal? All these issues may be taken. The next, of course, is the married woman and the whole issue of menstruation for the married women, and then reproduction, and issue of rights of women over her body in terms of contraception, in terms of marital rape, in terms of intimacy during menstruation, in terms of abortion rights, various issues like that. I think all center around menstruation and women's rights over her body. And I think we can do a lot more in terms of what the young adult woman experiences with menstruation and with her with reproduction, and how they need to be better. And through all these stages, irrespective of pre-puberty or a young adult woman, the whole issue of not only emotional health but physical health in terms of nutrition, in terms of good food and good exercise, these of course have to be tailored for the particular age group. And we have to train the women of the young adults who are just becoming mothers to be good mothers to their young daughters, to teach them from the beginning in terms of pre-puberty, adolescents and young adults and girls and so on, of raising this issue of menstruation, of sex education, and issues concerning the body of the female to their young children, and being a counselor at home. Now you look outside, a lot of young children are looking for their friends or maybe teachers or some others, but rarely within the home for counseling on menstrual health and emotional health during the period. The last period I would like to talk on is menopause. And that is, of course, the senior stage. Now, that is also something which is very important for all women. And maybe if, for a lot of women at the peak of their careers is the menopause. And that can have serious impact on their functioning and the way they are perceived by their male colleagues, because there'll be hush talk, or she's having a hot flash, and she's having menopause, so she's not able to think right, and she's not stable, and all kinds of issues like that. So whether it is a workplace which is in a factory, or whether it's a workplace in a corporate world, or in a public sector, women at menopause are still working and have a lot of issues with regard to their health and with regard to their management, which needs to be addressed. And this is the rallying point for bringing all women together. And as some of the earlier speakers have said, there is need to look into issues such as mammography and cervical cancer as part of the emphasis on menstrual hygiene management as female body health management, and to take care of these issues, to be aware of these issues, and to provide information on these issues so that they can be better protected in their later life. And finally, as grandmothers, being the best counselors in the family for the pre-puberty, adolescent, the young adult, and all the others, having gone through the whole cycle, whether we can have groups of grandmothers be the focus of our groups for carrying forward the menstrual hygiene message and the message of reproductive health. And they can be a source of great information, personal experience, and also a source of strength in the family. So I'd like to end here by saying it is time that we brought women together, all women, irrespective of
their social or economic status as the rallying point, with menstruation and menstrual health as the focal point, and address their various issues. Thank you very much. Thank you, ma'am. And as usual, I think you have made a very valid point on bringing women together on menstrual hygiene and how there are opportunities to have communities of women to rally around their age groups and work towards menstrual hygiene management. And I take it this is a start point for yet another year for us to work on this and how we can create groups who will rally for menstrual hygiene. And we will take that message for this year onwards, ma'am. And also the fact that the nutrition and throughout the life cycle, the care of women's health that you have flagged off is an important issue. And we see that the health-seeking behavior of women is rather poor. And I think we need to focus on that. And I think because, as you say, we have equal participation from the men and women, I think the consciousness that women's health is equally important and we need to take care of the women also need to take care of their health will be coming out as a strong point. Thank you, ma'am, for the good points, and hope will allow us to work on this points in the coming year. Next, we have Roshni Bowdick. She'll speak about menstrual hygiene, and she's one of our partners who has worked with us, and she will share her views. Welcome, Roshni, please. Thank you, ma'am. Am I audible? Yeah, you're audible. Please go ahead. Okay, thank you, ma'am. Thank you, everyone. So let me first present my screen. Is my screen visible? Yeah, now it is visible. Yes, Okay, please. thank you, sir. So my discussion and my presentation would mainly focus on the students of the college. So most of the speakers, the earlier speakers, are much more experienced and most importantly have gone through many of the points. So just to focus on the students specially. So to introduce myself, I am Roshni. I am from the UNICHAM. So to introduce UNICHAM, you might have been familiar with the brands of Mami Poco Pan diapers and Sophie sanitary napkin. So UNICHAM is a Japanese MNC which has started out in India since 2008 and has been manufacturing the products of Mami Poco Pan diapers and Sophie sanitary napkin. It also manufactures adult pants style diapers under the brand name of Life Free. So I'm from UNICHAM's CSR department, Corporate Social Responsibility department, wherein we organize sessions on menstrual health and hygiene across various educational institutions, and we also do workshops, handheld workshops, physical workshops in the educational institutions as well as in the community level. But unfortunately, due to the pandemic situation, we have taken the online mode. So to begin with, we do start with a disclaimer that when we share all the information regarding menstrual health and hygiene, so we need to remember each and every individual is different. No two person is alike. Given a similar situation to all of us, we all react to it differently. So the entire process of menstruation depends upon your body type only. So do not compare yourselves with your friends, with your family members, especially your mothers or the female family members, because their experience might not be the same for you. Whatever you are experiencing may be for your body type that is normal or that would be normal. So why do we discuss about menstrual health and hygiene? Of course, the point is already spoken about earlier by the earlier speakers. So it is important that we need to know about it. First of all, menstruation is a natural process. It is a natural biological process. Having menstruation means that our body is functioning normally. Unfortunately, the topic of menstruation is still considered a taboo in our society. We don't talk about it openly. But just as we breathe, we get hungry, we get thirsty. Having periods means that your body is functioning normally. Also, for an adolescent girl
who would just start with her periods, if she knows about the entire process, if she knows about the changes that would come onto her, she would stay prepared. Also, for the girls who have already started with their periods, it is important that you know the physiology and the anatomy behind it, so that in case of any other abnormalities which has been spoken by Dr. Iyer, if you notice any sort of abnormalities related to your periods, you may immediately consult with a doctor or take appropriate healthcare measures. So talking about the different kind of changes, so as mentioned earlier, that we also do speak about how the period starts, or how it brings about the different changes. So period mainly starts when the adolescents are hit with puberty. So from childhood, when we go towards the adulthood, we enter the adolescence phase. And it is in this adolescence phase that when we are hit with puberty, that there are very many physical changes within us. And throughout these changes, when we overcome these changes or we complete these changes, when our body is matured enough and we are able to reproduce. So that entire process of physical change in which the child's body matures into an adult one and is capable of reproduction is known as puberty. So it is in the early adolescence stage, that is from 8 or 9 years onwards till 13 years of age, when puberty hits us. For girls, the puberty hits a bit early, that is around the age of 9 or 10 years onwards. For boys, it is a bit late, that is around the age of 11 or 12 years. So it is in this stage, the early adolescent stage, that the children go through a very many physical changes. So if they know about these changes, it's okay. So most of the children do not know what to expect, and it inspires a lot of curiosity among them. Then going on to the middle adolescent stage, the changes which are started by puberty or through puberty, it continues in the middle adolescent stage as well. And when we enter the late adolescent stage, so most of the physical changes would have been completed by then, and they would have attained their full adult height. So talking about what are the physical changes that they would go through or the adolescents would go through. So there are few common changes that both boys and girls would go through. The common changes being, of course, they will go in height and weight. Also, they would have your hair in their underarms and also in their pubic area or in their private areas. Also, there might be a breakout. Roshni ma'am, unmute yourself. Okay. Not able to hear. So apart from that, they would also go, the boys would go some specific changes. The specific changes being their voice would deepen, their shoulder would broaden, they would have growth of facial hair, their sperm production would start, and also there would be development of their private parts or of their sexual organs. So the male hormone testosterone is responsible for the stimulation of these changes within the boys. For the specific changes in the girls, it would be breast enhancement, and also their pelvic area or the hip area would widen, and also they would start with their periods. So the female hormones, progesterone and estrogen, is responsible for the stimulation of these changes within the girls. So just as we have physical changes, the adolescents would also go through a lot of emotional changes or behavioral changes, and it is equally important. So as parents, most parents are only concerned about the physical development, but the emotional changes are also very, very important.
The emotional changes being especially in the early adolescence period that I mentioned, that if they do not know what are the changes they are going to go through, it would inspire a lot of curiosity. Also, in terms of thinking, if you would notice an early adolescent, they would have a very concrete black and white thinking. If they like something, they like it a lot. If they don't like it, they hate it. So there is no much room in between. Also, there would be an increased need for privacy. Then going on to the middle adolescence phase, especially from 12 or from 14 to 16 years onwards. So it is in this stage that the adolescents would go through a lot of arguments with their parents. They would like to spend more time with their friends than with their family members. They would be very much concerned about their appearance. So they want to look good. They spend time in front of the mirror. Mood swings will be at its peak, especially in the middle adolescent stage. They would react in a very loud way at very minor situations. Also, they would be very much concerned about the peer pressure. The peer pressure would be there. So it is not a pressure from the friends, it is just that they are very much concerned what the others are thinking of them. Thinking about that, they would actually or seeing the others, it would inspire them to take part in activities which would help them excel in their academics or extracurricular activities. Or also it can force them or compel them to take part in activities which shouldn't be done or ought not to be done. Of course, distraction would be an issue. They would get easily distracted. They can't focus on one particular thing. Also, uh, especially at this age, they can't socialize with everyone. They only tend to socialize with people of their own age group, especially with children whom they can match their thinking. So these are all the different emotions or behaviors they would display in the middle adolescence period. And then when they would go on to the late adolescence, so the late adolescence children have mostly come to terms with their own values, and their relationships with their friends or with their family members would have much more stabilized, and they would able to gauge the risks and rewards better. So these are the different kind of changes, the emotional changes that they would go through in during the adolescence phase. Now, talking about the reproductive phase in a woman, so how would an adolescent get to know that her body is ready for the period, especially for the mothers? If any mothers in the session, they can actually start talking with the adolescent or the pre-adolescent about the topic of menstruation. So how they would get to know that they would about to start with their periods? By noticing white discharge. So when asked this question, many people do respond that they have body aches and stomach ache. But one thing which would be common for most of the children would be white discharge. So what is white discharge? It is a pale, yellow, sticky, mucousy, slimy substance, a discharge which would come out of your vaginal opening. So if an adolescent who have not started with their periods, if she gets white discharge, then one would know that within the next 3 to 12 months, she might start with her periods. So first she would have white discharge, then she would start her periods. The very first time a girl experiences periods or experiences bleeding from her vagina is known as menarche. Roshni, So at what? Roshni, sorry if I may interrupt. Yes. We've gone through this process with Dr. Iyer earlier. If you can go to the issues that we have not been discussed so far, it will be nice, because we have already, Dr. Iyer has discussed many of these issues, and Madam also mentioned about this. Sorry, because unfortunately, because of the language barrier, also I couldn't. I can understand. Yes, I can understand, but it will be better if you can actually sum up and
come to the issue of what do you think the menstrual hygiene day would would be useful in terms of taking away the points, takeaway points for your thing. Because I think we have discussed in the preceding speakers have already discussed on all these issues. So I thought I will just break in. Sorry to be breaking in like this. But I think we have discussed all these. Dr. Iyer has been speaking about it, and just to and the life cycle approach to menstrual hygiene was discussed by Madam Shanta Shilanar also. So if you can actually go to the crux of the issue on what the menstrual hygiene management can actually be done with corporates, and how women can be become part of take it forward, something like that would be nice to know from you. Well, unfortunately, we do conduct sessions as well. So, as mentioned by you, that what the corporates can do. So, we do take sessions with the community women as well. We have a project known as the Mahila Sanyogi program, which is run in the village level. So, wherein we take sessions with the community women, with pregnant and lactating mothers, with adolescent children, with also with working women, be it with domestic workers or with village women. We do give sessions we do take sessions with them. And also in terms of availability of the sanitary products, well, we do have the program wherein after giving the sessions or taking sessions on menstrual health and hygiene, we do ask them to form self-help groups they can access access sanitary, the products, the menstrual health products. Our own self-help groups are there who are manufacturing sanitary napkins. Is there any way which they could collaborate with your company on this, and where we can actually use your like platform for using our self-help group products? They're also manufactured quite in a hygienic manner. Whether we can use your branding and things. There's some collaborative venture where our self-help group capabilities can be linked to your corporate strength of branding and marketing, and you could provide us that sort of. Is there a possibility where we can look like that and think? Because we have a large number of SHGs who are manufacturing, more than 200 to 300 over a period of years. Tamil Nadu has developed that expertise. Whether there is a possibility of exploring like that, if you could tell us, it would be nice. In terms of collaboration, well, I don't actually would be the appropriate person to collaborate or with give a word on with collaboration. So what I would mention is that we do with the different foundations and the NGOs in the village level. And of course, being a brand, we do have our own CSR policies wherein we could merge with other beneficiaries. And of course, the pads which are manufactured by Unicharm is in a very, we do have factories which is situated in Sri City area of Tamil Nadu. And therein we also have programs in and around the factory area with the factory worker. So we would get in talk with sometime other, we would kind of, if any collaboration could happen in the future, we could talk about in some other day. But in terms of program and in terms of availability and accessibility of the products, so we do have kind of the program wherein we actually reach out to the community level, to the grassroots level, to provide the pads at a much cheaper level and make them understand how to actually budget or break up their income, wherein it could be a sustainable way wherein it can buy the products which would help them keep their menstrual health and health. Thanks, Roshni. That's what exactly I want to do. You carry this message to your management. Probably then we can have a discussion with our self-help group federation members and with the government, and probably with UNICEF, we can actually work out a system by which these entrepreneurs who are there at the grassroots will link with your program and probably look at a much larger platform.
So there's a mutual benefit for taking your products, and also probably some of your products these people can market, and probably that sort of a collaborative thing, for which I request you to take this up to your management and forward. Thank you, Roshni. It was nice listening to you. And as a woman, I think you'll be very empathetic to the aspirations of the women manufacturing sanitary napkin units that are there, and how we can scale it up further. I think that would be the issue. Thanks. Thank you. Thank you. So we have for this. Thank you very much, madam. I would like to, madam, shall we wind up the session with a welcome word of thanks? No, 1 minute. We have Ganapati sir who wants to, we can ask him to speak. And okay. No. We have Subbaraman, who's here, who is actually one of the Padma Bhushan awardees. We could ask him to speak. They're all pioneers in the field of menstrual hygiene, so they can probably. Most welcome. Yeah, okay, no issue, ma'am. Ganapati sir and Subbaraman sir, can we have few words from you? Sir, we can't hear you, Ganapati sir. Are you able to hear me now? Yes, sir. Yes, Are you able to hear me now? yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Much has not been said about the disposal part of it, because the number of people who are using sanitary napkin has increased in a very large number in the past 10 to 15 years. But the method of disposal is from the environmental point of view. I am deeply connected with Exnora and other organizations. So from the environmental point of view, the disposal part of it could be given much more importance in this aspect. One need not always go for a sanitary napkin incinerator. It has got electrically operated. You can as well go for manually constructed one, which have been functioning quite well in Trichy and other places. And last point, the corporation and the Tamil Nadu Department of Municipal Administration has already issued an order 2 years back that every apartment and educational institution, even the collectorate and educational institutions, should have a sanitary napkin incinerator. But these orders are mostly in papers and they are not being carried out. And of course, now a lot of works are unable to be done for the simple reason, everything they say, we are now more interested in COVID. And prior to that, it was election. Anyhow, I just want to say, highlight that these are the points which could be taken up on a later occasion. Thank you. Thank you for the opportunity. Thank you, sir. Thank you, sir. Point well taken. We need to do more on the disposal aspect, as when you use the disposable napkins, that's going to be a challenge, and as more and more women are starting to use it. So we will take that into account and work on that aspect. Mr. Subbaraman. I don't know. Mr. Subbaraman, sir. There? Yes, I invite Director Field Outreach Bureau to have some few words, ma'am. Yeah. Karina, ma'am. Karina, ma'am. Subbaraman is also on the line, but we are not able to get him also.
He has not unmuted his mic. Karina ma'am. No, he's in. Karina ma'am is having a mic problem, I think. She's been messaging that she's having a mic problem. So Subramanian sir is on the line, but I think, so if you're not getting him, we can close the session. Any questions anybody wants to ask or discuss? We can have some questions. Participants? Thank you. So probably then we can say close for the day. Vote of thanks, please. Sir. Yes. Yeah, we can. Thank you, madam. Thank you, madam. It's such a wonderful day. I would like to call Kalanadi to deliver a vote of thanks. Good afternoon to all. I deem it a privilege to propose vote of thanks in this occasion. First of all, I thank Lord Almighty for His blessings throughout this program to be a successful one. I would like to thank our resource person, Dr. N.S. Iyer, consultant, UNICEF, for his informative presentation on menstrual hygiene management, critical input to women's health. Sir explained clearly the importance of menstrual hygiene. Next, I thank Srimati Santhasila Nair, retired IAS, former Vice Chairperson, Tamil Nadu State Planning Commission, for her valuable talk on menstrual health as a rallying point for women. Next, I thank Mr. Kaushik Ganguly, Social Policy Specialist, Child Survival, UNICEF Chennai, who shared about the challenges to MHM during COVID. I also extend my sincere thanks to Rosni Bomik, CSR Executive, Unicham India, for her excellent presentation on menstrual hygiene and management. I thank Mr. Kanapati sir for his care on welfare of our society. Finally, I thank our conveners, Dr. R. Sujata, Honorable Director, KIDI, Lieutenant Dr. KP Sridhar, Director Research, and Dr. A. Dharmaraj, Director, Extension Program, and coordinators for their efforts taken to conduct this program in this pandemic situation. Once again, I thank you all. Thank you. Thank you very much, madam. Thank you, ma'am. Thank you, sir. Thank you. Thank Thank you. you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, everyone. Thank you, Sujata. Thank you, ma'am. Thank you, everyone. Thank you. Thank you.
Hello. Yolalita.